வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய மதியம் 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒரு நாள் முன்னதாகவே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. அதன்படி இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான தரிசனங்கள் அனைத்தும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதியில் இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 11,500 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இன்றைய தினத்திற்கான விடியற்காலை 3 மணி முதல் மதியம் 12 மணி முதல் அதேபோல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சேனல்கள் இதில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை 4 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தொடர்ச்சியாக ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தரிசனங்கள் அனைத்தும் திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் ஆகிய இரு இடங்களில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தொடர்ச்சியாக ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தரிசனங்கள் அனைத்தும் நேற்று மாலை 6 மணிக்கு முன்பாகவே அனைத்து தரிசனங்களும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் இன்று மாலை 4 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கு ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை தொடக்கத்திலேயே அதாவது 50வது படிக்கட்டில் வழங்கப்பட்டு வந்த தரிசனங்கள் அனைத்தும் தற்பொழுது பூதேவி வளாகத்தில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினந்தோறும் மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு 9 மணிக்குள்ளாகவே ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கான திவ்யதேச டோக்கன்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இன்று மாலை 4 மணிக்கு மேல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கான திவ்யதேச டோக்கன்கள் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் மட்டுமே வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தரிசனங்கள் அனைத்தும் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் 1250 படிக்கட்டில் ஸ்கேன் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்தாலும் சூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உலகம் இந்த விடுவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கூட சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.